Hi friends, welcome to sivagamiskitchen. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பனீரை வச்சு ஈஸியா 5 நிமிஷத்துல வீட்லயே ஹெல்தியான டிஷ் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே வரும். பனீர் 200 கிராம். இது நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது வீட்லயே ஈஸியா செய்யலாம். எப்படி செய்யலான்றதை நான் அப்புறமா நம்ம சேனலில் உங்களுக்காக வீடியோ போடுறேன். பனீர் நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பனீரை இப்போ மசாலா போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கார்ன் பவுட்ரு, அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 65 மசாலா 1/2 ஸ்பூன். இது இல்லாதவங்க காஷ்மீர் மிளகாத்தூளே 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், தயிர் 3 ஸ்பூன், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் கசக்கி போடுங்க, வாசனை நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சிக்குங்க. பெப்பர் 1/4 ஸ்பூன், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க திக்கா. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பனீரை போட்டு நல்லா கலரி எல்லா இடமும் மசாலா ஊறுற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அப்பயே போடணும். மசாலா கூட நான் போடலை. நீங்கள் செய்யும்போது முதல்லையே போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காயட்டன்னு நம்ம கலரி வச்சுருக்கிற பனீர் பீஸுங்களை நல்லா மசாலா ஊறி நல்லாயிருக்கும். ஒரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுங்க. நிறைய போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அழுக்கழுக்காக 4 பீஸாக போட்டு பொரிச்சு எடுங்க. சுவையான பன்னீர் 65 வீட்லேயே ரெடி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஊற வைக்கிற டைம் தான் 1/2 மணி நேரம். செய்யறது சுலபமாக செஞ்சிடலாம். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.